அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்களிலே ஒன்று கார்த்திகை சோமவார விரதம். அதாவது கார்த்திகை திங்கட்கிழமைகளிலே கடைபிடிக்கப்படுகின்ற விரதம். இந்த விரதத்தை சிவபெருமானே பரிந்துரை செய்திருக்கின்றார். அந்த காலத்திலே நாயன்மார்களும் அந்த காலத்தை தமிழகத்தை ஆண்ட மன்னர்களும் சிவபெருமானிடம் வேண்டி நின்றபோது கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடியுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த குறிப்பு திருவிளையாடற் புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிகவும் சக்தி வாய்ந்த பலன் தரும் விரதம். இதை முறையாக மேற்கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல்நலம் சீராகும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியது. ஏனென்றால் சிவனுடைய 5 எழுத்து மந்திரம் மிகவும் முக்கியம். பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். நமச்சிவாய, சிவாய நம, இவையெல்லாம் 5 எழுத்து மந்திரங்கள். 5 தான் சிவனுக்குரிய எண். அவர்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் செய்கிறார். ஆகவேதான் நாம் இந்த கார்த்திகை மாதத்தில் 5 திங்கட்கிழமை இவற்றை கடைபிடிக்க வேண்டும். இந்த 5 திங்கட்கிழமைகள் என்னென்னவென்று பார்க்கலாம். 4 திங்கட்கிழமைகள் கார்த்திகையிலும் ஒரு கடைசி திங்கட்கிழமை மார்கழி முதல் நாளிலும் வரும். அதாவது நவம்பர் 18, நவம்பர் 25, டிசம்பர் 2, டிசம்பர் 9, டிசம்பர் 16. டிசம்பர் 16 என்பது மார்கழி 1. அதையும் நாம் 5வது திங்கட்கிழமையாக எடுத்துக்கொண்டு செய்யும்போது நமக்கு சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். இந்த திங்கட்கிழமையிலே நீங்கள் காலையிலே நீராடிவிட்டு சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கோ அல்லது சிவபெருமானுடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கோ அல்லது முருகர் படம் இருந்தால் முருகர் படத்திற்கோ அல்லது அம்பாள் படத்திற்கோ நீங்கள் பூஜை செய்யலாம். ஷட்கோண கோலம் போட்டு அதிலே ஷட்கோண தீபம், அதாவது 6 தீபங்கள் அந்த ஷட்கோணத்திலே வைத்து அதற்கு பிறகு நைவேத்தியம் செய்ய வேண்டும். உங்கள் வசதிப்படி வடை பாயசம் செய்யலாம். பழம்பூ, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் இவற்றையெல்லாம் வைத்து பாலை சுண்ட காய்ச்சி அதிலே கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு போட்டு முந்திரி, திராட்சை போன்றவற்றையும் வைத்து படையல் போட்டு சிவபுராணம் படிக்கலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், தேவாரம், திருவாசகம், மற்ற முருகனுக்குரிய வேல்மாறல், பகைக்கடிதல், சங்கார வேற்பதிகம், இவற்றையெல்லாம் முருகனும் சிவபெருமானும் ஒன்றுதான். சிவபெருமானுடைய அம்சம்தான் முருகன். இவற்றையெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் பிறகு கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும். குறைந்தது 5 பேருக்கு அன்னதானம் செய்வது மிக மிக பலனை தரும். இவற்றை சுமங்கலிகளும் செய்யலாம், கணவனை இழந்தவர்களும் செய்யலாம், எந்த தடையும் இல்லை. தினமும் வீட்டு வாசலில் மாலையிலே குறிப்பாக 2 விளக்காவது ஏற்ற வேண்டும், குறைந்தபட்சம் மண் விளக்குகள். அதேபோல் சோமவார சங்காபிஷேகத்தை கோயிலிலே காண்பது மிகவும் சிறப்பை தரும். அதோடு வில்வ அர்ச்சனை, வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிக மிக சக்தி வாய்ந்த பலன்களை தரும். வில்வ இலைகள் அர்ச்சனைக்கு ஈடு எண்ணியே கிடையாது என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். அதேபோல் அருகிலுள்ள கோயிலுக்கு மண் விளக்கு, அகல் விளக்குகளை வாங்கி கொடுப்பதும் மிகவும் பலனை தரும். அன்று மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது. ஆகவே இந்த திங்கட்கிழமைகளில் நீங்கள் 5 திங்கட்கிழமைகளில் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு வசதி இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஏதாவது தடை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அதை விட்டு அடுத்த வாரத்தில் செய்யலாம். ஆகவே என்ன செய்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.